ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி நான் ஆரி வந்து ஸ்டார்ட் பண்ணலை. நேற்றுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருந்தேன். பட் ஃப்ரைடேங்கிறதால கொஞ்சம் இந்த ஒர்க் பார்க்கறதுல நான் டயர்டாகிடுவேன். ஸோ ஆரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலை. இருந்தாலும் பிஸ்னஸில் இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறதுல இன்ஸ்டாலேயா இருக்கட்டும், யூடியூப்லேயா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஐடியாஸ் வருது. இதெல்லாம் கரெக்டு தானா, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா, அதாவது டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே கம்பல்சரி வேணுமா, இதெல்லாம் இருந்தால் வந்து பார்க்கும்போது நீ பர்ஃபெக்ட் டெய்லர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அதெல்லாமே நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இது நிஜமாவே நம்ம பண்ணணுமா, செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணணுமா, கம்பல்சரி இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக டிசைட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் வீடியோஸ் பார்க்குறது எல்லாருமே தெரியும். ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ளிட் இருக்கிற ஃபூட்டு, இந்த ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்ப்ரில் அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபூட்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் வாங்குங்க, இது சூப்பராக இருக்கும், இது வந்து ஈஸியாக நம்மளை வேலையை முடிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்காக ஸ்டிச் பண்ணுறதுல ஒரு வில்லேஜில் ஒரு மாடியில் வீட்லேயே போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கே அர்ஜென்ட் ஆர்டர், அதாவது நான் வந்து ரொம்ப கம்மி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கே சடனாக ஒரு சாரீ அடிக்க நூல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு வந்து அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நான் அவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணுவேன், என்கிட்ட அவ்வளோதான் ஸ்பீட் வரும், எனக்கு அவ்வளோ தான் வரும். இந்த கேப்பில் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால் வந்து அதை ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு தோணும். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபூட்டர் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணி நீ வந்து ஃப்ரில் அடிக்கும் போது இது யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் சூட் ஆகும். யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் ஒரு நம்மளோட கவுனோ இல்லை லெஹங்காவோ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் வரும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபூட்டர்லாம் சேஞ்ச் பண்ணுறது யூஸ் ஆகும். அதை தவிர்த்து நார்மலாக ஒரு வில்லேஜில் இல்லைனா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபூட்டர் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாமே தவிர அது அசசரிஸாக வாங்கிக்கலாமே தவிர்த்து உங்களுக்கு அது அவசியமே படாதுங்கிறதான் என்னோட எண்ணம். ஏன்னா நம்ம அந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் வந்து அந்த ப்ளவுஸஸ்க்கு நமக்கு டைமே இருக்காது. ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணுற எனக்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஷாப்பில் நிறைய ஸ்டிச் பண்ணுறவங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்கள், சும்மா அந்த ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுல இந்த ஆக்சசரிஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி தேவைப்படுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட், அதாவது நம்ம யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வீடியோஸில் பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் அதோட பர்ஃபெக்ஷனும் அதோட அவுட்புட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும், அதுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே தேவை அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆகிடும். ஸோ நம்ம பார்க்குற வீடியோஸ் அப்படி நிஜமாகவே எனக்குமே தோணியிருக்கு. பட் லேட்டர்லி என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறது பண்ணாதான் உங்களோட விருப்பம். ஒரு பேசிக்காக செகண்ட் ஹேண்ட் மிஷின் வச்சு ஒரு பேசிக் த்ரெட்டு, பேசிக்கு சிசர்ஸு, இதெல்லாமே ஒரே ஒரு டேப்பு, அதாவது அளக்கிறதுக்கு, இது மாதிரி நான் பேசிக் வச்சு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏன் ஆரி திங்ஸுமே என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பாஸ் தான் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு நீ வந்து நல்லா ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நீ மாற்றிக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே. அதை விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லோரும் அழகாக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது அந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கே வந்து தோணும், நம்ம டெய்லரிங் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா, ஒருவேளை நம்ம அந்த திங்ஸ் வச்சில்லாதால நம்ம கரெக்டாக பண்ணலையோ, நம்ம ஒழுங்கான டெய்லர் இல்லையோன்னு தோணும். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும். முதல்ல அவங்க பர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும், இந்த திங்ஸ்லாம் இருக்கவே தான் வருதோ, நமக்கு ஒரு வேளை அதால் வரலையோ அப்படிங்கிற மாதிரி. நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோஸில் பார்க்குறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒழுங்காக ஸ்டிச் பண்ணுறோமாங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் அடுத்த இன்ஸ்டிங்க்ட், நம்மளோட உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே ஸ்டிச்சிங்க்கு நல்ல இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நீ கரெக்டு தான், ஆனால் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறியாங்கிறது உனக்கு தெரியும். என்னதான் கஸ்டமர்கிட்ட நம்ம சமாளிச்சே விட்டால் கூட அது தப்புன்னா அது தப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 100% அந்த ப்ளவுஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தைக்கிறீங்களா அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் யார்கிட்டையும் போய் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் 4 பேர் பாராட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தெரியும் உங்களுக்கு நான் கரெக்டாக தான் தப்பாக ப்ராப்ளம் வராதுன்னு. அப்போ நீங்கள் வந்து நல்லாவே நிறைய பேருக்கு வாங்கி தைங்க, நிச்சயமாக அது ப்ராப்ளம் வராது. அதை விட்டுட்டு 4 பேர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட மெத்தட்ஸை வந்து இன்புட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணணும், ப்ளவுஸ்னால் இப்படி தான் இருக்கணும், சுடினா அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபேஷன் பொறுத்த வரைக்குமே நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் டிசைன், நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் அது மெட்டீரியல் கூட இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும். நான் ஏகப்பட்ட ஐடியாஸ் பார்க்குறேன். ஐடியாஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் பார்க்கலாமே தவிர நீங்கள் ஐடியாஸை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஐடியாஸ் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் சரௌண்டிங் உங்களோட இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து கம்மிங் வீடியோஸில் நம்ம நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.